வெல்கம் டு ஆர்எஸ் வலை பயணம். நம்ம வெயிட் பண்ணியிருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. அது எப்படி செக் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரோமில் போயிட்டு MHCன்னு போட்டுக்கலாம். வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். போயிட்டோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் போயிட்டு ரைட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த போஸ்டர்ஸ் காப்பியஸ்ட் அட்டெண்டர் இருக்கும். அதை லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். போனோன்னே இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஜோனோ அந்த ஜோனை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து விழுப்புரம் ஜோனு, நான் விழுப்புரம் செலக்ட் பண்ணுறேன். PDF டவுன்லோட் ஆயிடுச்சு. அதில் செய்முறை தேர்வு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி, காவலர் மற்றும் மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர்வுமன், மசால்ஜி ஆகிய பதவிகளுக்கு அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையிலும் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் பின்வரும் தேர்வர்கள் தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுகிறார்கள். மண்டலம் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், வேலூர், விழுப்புரம். சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கம்பைன்ட் கோர்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ், திருச்சி மெயின் ரோட், நியர்பை நியூ பஸ் ஸ்டாண்ட், விழுப்புரம். ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு லொக்கேஷன் இருக்கும். அந்த ஜோனுடைய லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்துக்க வேண்டியதான். இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் உங்கள் பேர் இருக்கா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து மேற்குறிப்பிட்ட அனைத்து தேர்வர்களும் தங்களது செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வரும்பொழுது தங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்கள் 2 தொகுப்புகளை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகே அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்விற்கு தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள். தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையெனில் தேர்வர்கள் செய்முறை தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள். செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்க்கும் அழைக்கப்படுவதாலோ அவர்கள் இப்பணிக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் வந்து அவங்க போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அடுத்தது தான் ப்ராக்டிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது ப்ராக்டிக்கல் எப்போ கூப்பிடுறாங்கன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.